உயிரிழந்த நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதியின் உடலுக்கு நெல்லை மக்கள் கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைகிறார். சுந்தர மகேஷ், கோயில் யானை காந்திமதியினை பிரிய முடியாமல் நெல்லை மக்கள் கதறி எழுத காட்சிகளையுமே பார்த்தோம். யானை காந்திமதிக்கும் நெல்லை மக்களுக்குமான அந்த உறவு எந்த அளவிலானது? கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலுடைய காந்திமதி என்ற யானையானது இந்த பகுதி மக்களோடு கடந்த 56 வருடங்களாக, தொடர்ந்து சொல்ல போனால் 50 வருடங்களுக்கு மேலான அந்த உறவை கொண்டுள்ளதாக 56 வயதுடைய இந்த யானையானது இந்த பகுதி மக்கள் அந்த கோவிலுக்கு வந்தாலே இந்த யானையும் வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு உறவையும், அதாவது அங்க இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரை அன்பை பொழிந்த யானை ஆசீர்வாதம் தினமும் சென்று ஆசீர்வாதம் வழங்கிய யானையானது தற்போது உயிரிழந்துள்ளது. இந்த உயிரிழப்பை தாங்க முடியாத நிலையில் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த கோவிலில் வைக்கப்பட்டுள்ள யானையின் உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். யானையை பார்த்து தன் குழந்தையை போல கதறி அழக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வையும் அந்த காட்சிகள் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொருவரும் இறைவனாக பார்த்த யானை என்றே சொல்லலாம் இந்த பகுதியில். ஏன்னா தினசரி சென்று ஆசீர்வாதம் கோவிலில் உள்ள சுவாமிகளை வழிபட்ட பின்னராக தங்கள் குழந்தைகளையும் முதியோர்களும் சென்று ஆசீர்வாதம் பெற்று செல்லக்கூடிய யானையாகவே இந்த யானை மிகவும் ஒரு பாச பிணைப்பை உருவாக்கியுள்ளது. இந்த யானை தற்போது உயிரிழந்துள்ளது. அந்த உடலுக்கு அவர்கள் அஞ்சலி செலுத்துவதை பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் அங்கு வரக்கூடிய மக்களையுமே நெகிழச் செய்யும் நிகழ்வாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.